பாபர் பள்ளிவாசல் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என கிபி 1885 வெள்ளையர்களின் ஆட்சியிலேயே தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் முஸ்லிம் விரோத சக்திகள் பல்வேறு சதித்திட்டங்களை அரங்கேற்றின. நீதிமன்றங்களும் அநீதிமன்றங்களாக மாறின. 1949 தொழுகை நடந்து கொண்டிருந்த பள்ளிவாசலில் சில மத வெறியர்கள் கள்ளத்தனமாக சிலைகளை வைத்தார்கள். சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட சிலைகளை அப்புறப்படுத்த மறுத்ததோடு அந்த சிலைகளுக்கு பூஜை செய்ய அனுமதி அளித்து முதல் அநீதியை அரங்கேற்றியது அநீதிமன்றம். இப்படித்தான் படிப்படியாக நீதிமன்றங்களும் காவி மன்றங்களாக மாறின. 1992 டிசம்பர் 6 இந்திய ராணுவமும் காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்க்க பாபர் பள்ளிவாசல் பயங்கரவாதிகளால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இதையொட்டி நடந்த பல கலவரத்தில் மதவெறியர்களின் இரத்த வெறிக்கு பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பலியானார்கள். பள்ளிவாசலை பாதுகாக்க தவறிய துரோகி நயவஞ்சகன் நரசிம்மராவ் மற்றும் வாஜ்பாய்க்கும் பிரதமர் பதவி என்றால், நீதிமன்ற உத்தரவை அவமதித்து பள்ளிவாசலை இடித்த அத்வானிக்கு துணை பிரதமர் பதவி. ஆனால் நீதிமன்றத்திற்கு கட்டுப்படுவோம் என காத்திருந்த முஸ்லிம்களுக்கு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு. ஆம், இடித்தவனுக்கு 2 பங்கு, இழந்தவனுக்கு 1 பங்கு என்ற மடாதிபதிகளின் தீர்ப்பு. ஜனநாயகத்திற்கே சவால் விடும் காவி சிந்தனையுள்ளவர்கள் எல்லாம் இந்த நாட்டை ஆண்டால் நீதிமன்றங்களும் காவி மன்றங்களாக மாறினால் எங்கே கிடைக்கும் நீதி? எனவே அநீதி இழைப்பது நீதிமன்றங்கள் என்றாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டோம் என களமிறங்கினால்தான் நமது உரிமைகளை பாதுகாக்க முடியும். பாபர் பள்ளிவாசலை தொடர்ந்து நாட்டில் உள்ள பல பள்ளிவாசல்களை இடிக்க மதவெறி கும்பல் பல சதித்திட்டங்களை தீட்டியது. ஆனால் ஒவ்வொரு டிசம்பர் 6 நாம் நடத்திய பல்வேறு போராட்டங்களின் மூலம் இறைவன் அருளால் அத்திட்டங்கள் தகர்க்கப்பட்டது. டிசம்பர் 6 அக்கிரமமாக இடிக்கப்பட்டதையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த கையாளாகாத மத்திய அரசையும் இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. பாபர் பள்ளிவாசல் பாணியிலே அடுத்த பள்ளிவாசலை குறிவைக்க நினைத்தால் அதே பாணியிலே பதிலடி கொடுக்கவும் தயங்க மாட்டோம் என்பதை கடுமையான முறையில் அடுத்த பதிலடி எங்களுடைய பதிலடி இருக்கும் என்பதை மத்திய அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். பள்ளிவாசலை மீட்பதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்வதற்கு நீங்கள் தயாராக வருவீர்களா? படை திரண்டு வர நீங்கள் தயாரா என்பதை மதவெறி கும்பலுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் உணர்த்தினால் மட்டுமே நமது அடுத்த பள்ளிவாசல்களையும் பாதுகாக்க முடியும் என்பதற்காக வரும் ஜனவரி 27 பாபர் மசூதி வழக்கின் சட்டவிரோத தீர்ப்பை கண்டித்தும் இவ்வழக்கை தானாக முன்வந்து உச்சநீதிமன்றம் மறு விசாரணைக்கு உட்படுத்த வலியுறுத்தியும் இன்ஷா அல்லாஹ் ஜனவரி 27 சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றங்களின் முன்பு தமிழகம் தழுவிய மாபெரும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம். இனி எங்கள் பள்ளிகளை எங்கள் கைகளாலே காப்போம் என சூளுரைக்கவா? அலை அலையாய் வா, ஆர்ப்பரித்து வா, பள்ளிவாசல் பாதுகாப்பு படையே, அல்லாவின் ஆலயத்தை மீட்க வா, இஸ்லாமிய சிங்கங்களே, இளைஞர் தங்கங்களே, வெற்றி வீராங்கனைகளே, குடும்பத்தோடு வா அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்.